கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. பேசேஜில் இருக்க லைட்டு போட்டால் பிரேக்கர் கீழே இறங்கிடுது, ட்ரிப் ஆகிடுதுன்னு சொல்லியிருந்தாரு. அந்த கஸ்டமர்கிட்ட சொன்னதை பார்த்தீங்கன்னா, எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிவிட்டு பிரேக்கர் ஆன் பண்ணுங்கள், ஆன் ஆகிடும். எந்த சுவிட்ச் போடும்போது பிரேக்கர் ட்ரிப் ஆகுதோ அந்த சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணி மீதி சுவிட்செல்லாம் போட்டு யூஸ் பண்ணுங்கள் சார்னு சொல்லியிருந்தேன். நான் வரது கொஞ்சம் லேட் ஆகுன்ட்டு. அந்த கஸ்டமர் அதே மாதிரி பண்ணிவிட்டு ஓகே சார் இப்போ நிற்கிது பிரேக்குன்னு சொன்னார். ஒரு சுவிட்ச் போடும்போது மட்டும் தான் பிரேக்கர் இறங்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த லைட்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. ஈவினிங்காக போய்ட்டு அந்த ஃபிட்டிங் கைடி செக் பண்ணியிருந்தேன். அந்த லைட்டுக்கு லைன் ஜாயிண்ட் அடிக்கிறத டேப் அடிச்சிருக்காங்க. அந்த டேப் வந்து எலி கடிச்சிட்ருக்கு. 2 ஒயர் ஒன்றா ஒட்டினனால ட்ரிப் ஆகுது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஒரு லைட்லையும் ஒயர்லாம் கடிச்சு வச்சிருக்கு எலி. சீலிங் மேலே எலி போகுது. இந்த வீட்டுக்கு லாஸ்ட் டைமே போய் இதே ப்ராப்ளம் ஒரு வாட்டி நான் ஃபால்ட் அட்டன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கஸ்டமர்கிட்ட சொன்னால் மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணுங்கன்னு. அது பண்ணவே இல்லை. அதை முதல்ல பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது அந்த கஸ்டமர் வீட்டில். பாத்திரம்லாம் வைக்கிற ஷெல்ஃப் மாதிரி ஒரு டோர் போட்டிருக்காங்க. அது மேலேருந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதில் மேலே ஏறி ஃபால் சீலிங் உள்ளே போயிடுது எலி. இந்த மாதிரி டோர் எதுவும் நீங்கள் வீட்டில் போடும்போது செவுரு மட்டமாக இல்லைனால கேப் தெரியும். அந்த மாதிரி கேப்லாம் அந்த மாதிரி அடைச்சிருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்லேயும் நடக்கலாம். டோர் போட்டவங்களையும் சொல்ல முடியாது, ஃபால் சீலிங்கில் கேப் வந்து நீங்கள் அடிக்கலன்னு ஃபால் சீலிங்காரையும் சொல்ல முடியாது. இப்போ பாதிக்கப்படுறது நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமர் சொல்லியிருந்தேன். நான் லாஸ்ட் டைமே வரும்போது சொல்லியிருந்தேன், இதை அடிச்சிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஆயிருக்காதுன்ட்டு. நீயே கொஞ்சம் எதனா பண்ணி விட்டு போயிடுப்பான்னு சொல்கிறார் அந்த கஸ்டமர். சரின்னு கடையில் போய் ஒரு ஜாலி ஒன்று வாங்கி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த ஜாலியை மடக்கி வாஷர் வச்சு அதில் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி கொடுத்துட்டேன். உங்கள் வீட்டில் ஏதோ வுட் ஒர்க்கு, ஃபால் சீலிங் ஒர்க் நடக்கும்போது எங்கேயும் கேப்லாம் இருந்தால் கரெக்டாக அடிச்சிடுங்க. இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்லையும் நடக்கலாம்.